ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சன் கார்டனிங்கில் கொஞ்சம் காய்கறி இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாமே நம்மளுக்கு க்ரீனிஷான வெஜிடபிள்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது அவரைக்காய். ஸோ இது வந்து நாட்டு அவரைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஹைப்ரிட் கிடையாது. ஆனால் இது வந்து விதை வந்து நான் கோயம்புத்தூர்லேருந்து கொண்டு வந்தேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக எடுத்து எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக சமைக்கும் போது இன்னுமே டேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். இந்த அவரைக்காய் நல்லா இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்றைக்கோட கலெக்ஷன்ஸ் அவரைக்காயோடது இவ்வளோ தான். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் தட்டாங்க இருந்துச்சு, அதையும் கொஞ்சம் பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீக்லி எப்படியாவது 2 kg பறிச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி ஒன்று தான் இருந்தது. ஸோ இதை கொஞ்சம் பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன். அப்புறம் இன்னொரு செடியிலையும் கொஞ்சம் தட்டாங்க இருந்துச்சு. இது வந்து பச்சையாக சாப்பிட்றதுக்கே நம்மளுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே முத்திருச்சு கொஞ்சம், அதனால் அதை கொஞ்சம் பறிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேல ஒரே ஒரு பீக்கங்காய் இருந்தது. ஸோ இது நாட்டு பீக்கங்காய், இதுவும் நம்ம பறிச்சுக்கிறோம். ஒன்று தான் இருந்துச்சு, இதுக்கு மேலே அது வளராதுன்னு சொல்லிட்டு அதையுமே நான் எடுத்து கலெக்ட் பண்ணிக்கிட்டேன் பீக்கங்காயும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தாழை செடியும் பார்த்தேன். ஸோ நல்லா பெருசாக இருந்தது. ஸோ பறிச்சுக்கிட்டேன், அதையும் கொஞ்சம் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம தோட்டத்தோட லாங் பீன்ஸும் கொஞ்சம் பறிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கோட கலெக்ஷன்ஸ் இவ்வளோ தான் மக்களே. நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.